வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இன பாகுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென பிறந்துள்ள புத்தாண்டை முன்னிட்டு ஆசியுரை வழங்கிய அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வணக்கத்திற்குரிய வரக்காகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். பிறந்துள்ள இந்த புத்தாண்டு செழிப்பான மற்றும் பாக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் எமது நாடு என்ற உணர்வுடன் முரண்பாடுகளை துறந்து ஒத்துழைப்புடன் செயற்பட்டால் நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை விசேடமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் வீழ்ச்சியடைந்த உலகின் ஏனைய நாடுகள் மீண்டெழுந்த விதத்தை முன்னுதாரணமாக கொண்டு இலங்கையர்களும் நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைய வேண்டும் என மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் வணக்கத்திற்குரிய திம்புல்குமரே விமலதம்ம தேரர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிளவுகளின்றி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிறந்துள்ள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் கொழும்பு உயர் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். மலர்ந்துள்ள 2026 ஆண்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் சாந்தி, சமாதானம் மற்றும் சகவாழ்வை தர வேண்டி இந்து ஆலயங்களில் இன்று விசேட புத்தாண்டு பூஜைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் கொழும்பு மைராபதி பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் புது வருடத்தை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள இடர்கள் நீங்கி இந்த புத்தாண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என இதன்போது விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடு நடைபெற்றது. இதன்போது விநாயகர் வழிபாடு, விசேட அலங்கார பூஜைகள் மற்றும் சூரிய சந்திர வழிபாடுகள் பக்திபூர்வமாக நடத்தப்பட்டன. இதே நேரம் சிவனொளி பாதமடையிலும் புதுவருட பிறப்பையொட்டி சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. 2026 ஆங்கில புதுவருடத்தை வரவேற்கும் முகமாக கொழும்பு காளிமுகத்திடல் மற்றும் கொழும்பில் ஏனைய பகுதிகளில் வான வேடிக்கைகள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதேபோன்று நாடு முழுவதும் ஏராளமான புதுவருட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திலும் புதுவருடத்தை வரவேற்கும் முகமாக சிறப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதேபோன்று விமானப்படையின் தலைமையகத்திலும் புதுவருடத்தை வரவேற்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்னவள யானைகள் சரணாலயத்தில் விசேட புதுவருட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2026 புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் முகமாக இன்று சகல அரச திணைக்களங்களிலும் அரச அலுவலர்கள் சத்திய பிரமாண உறுதியுரைகளை எடுத்துக் கொண்டனர். இந்த வகையில் கொழும்பில் மருதானையில் அமைந்துள்ள முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அமைந்துள்ள முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம், இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கத்தோலிக்க சமய கலாச்சார திணைக்களம் என்பவற்றின் அலுவலர்கள் 2026 ஆண்டிற்கான கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக சத்திய பிரமாண உறுதியுரைகளை எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் சமய விவகார பிரதியமைச்சர் முனீர் முலாஃபர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MSM நவாஸ், இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் A அனிருத்தனன், கிறிஸ்தவ சமய விவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி சத்துரி பிண்டோ ஆகியோரின் இணைத்தலைமையில் இடம்பெற்றது. சத்திய பிரமாண உறுதியுரையை தமிழில் வக்பு பிரிவு பொறுப்பாளர் ASM ஜாவித் வாசித்தார். சிங்கள மொழியில் நிர்வாகக் கலையின் செல்வி ஷெஹானியும் வாசித்தனர். புதுவருட பிறப்பை முன்னிட்டு இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச ஊழியத்தில் ஆராதனை நடைபெற்றது. இதில் பழைய வருடத்திற்காகவும் புதிய வருடத்திற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆராதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலாநிதி சுவிசேஷகி MR ராஜேந்திரம் அம்மையார் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி பல்லாயிரம் கணக்கான மக்களை தேவன் ஆசீர்வதிக்க பிரார்த்தனைகளை மேற்கொண்டார். ஏனெனில் எங்கள் தூய ஆவியே எங்கள் தெய்வமே. 2026 புத்தாண்டு நமது தாய்நாட்டிற்கு சவாலான ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை நன்கு அடையாளம் கண்டு உணர்ச்சிகளுக்கு அல்லாமல் அறிவுக்கு இடமளித்து செயற்படுவதற்கு நாம் அனைவரும் இன்றே உறுதி பூணுதல் வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எதிர்பாராத நெருக்கடி நிலைமையின் பின்னணியில் நாம் எதிர்கொண்ட பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் சவால்கள் புதிய பரிணாமத்திற்கு விரிவடைந்துள்ளன. இந்த சவால்களை வெல்வதற்கு வெறும் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் அல்லது திட்டங்கள் மூலம் முகம் கொடுப்பது கடினமாகும். எனவே இந்த தருணத்தில் சர்வதேச மற்றும் தேசிய மட்டத்தில் வேறு எந்த காலத்தை விடவும் ஒத்துழைப்பு அவசியம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் முழு மக்களுக்கும் தைரியமும் சக்தியும் கிடைக்க பிறக்கும் புத்தாண்டிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து மீண்டெழுவதற்கு நாம் தீவிரமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு செல்வோம். அதற்காக அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அவரது புத்தாண்டு வாழ்த்து செய்தியிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையை மீளட்டியெழுப்பல் நிதியத்துக்கு இலங்கை வங்கி 500 மில்லியன் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. 500 மில்லியன் ரூபாவுக்கான காசோலையை இலங்கை வங்கியின் தலைவர் காவிந்தடி சொய்சா ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாரநாயக்கவிடம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்தார். இலங்கை வங்கியை பிரதிநிதித்துவப்படுத்தி ருவான் குமார, சமீர லியனகே மற்றும் K ஜெயதிலக்க ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். டெத்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேரண்டி லிமிடெட் 20 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கியது. இதற்கான காசோலையை SLIIT தலைவர் வேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் ரத்நாயக்க மற்றும் உபவேந்தர் முகாமைத்துவ பணிப்பாளர் பிரதம நிறைவேற்று அதிகாரி பேராசிரியர் லலித் கமகே ஆகியோர் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவிடம் கையளித்தனர். கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜொஹாரா புகாரியின் கட்சி உறுப்பினர் பதவி உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மாநகர சபை உறுப்பினர் ஜொஹாரா புகாரிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு எதிராக உள்ள கட்சியின் தெளிவான தீர்மானத்திற்கு புறம்பாக நீங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த விடயம் ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளது. கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கட்சி எடுத்த தீர்மானம் நீங்கள் கலந்து கொண்ட குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் ரவுஃப் ஹக்கீமினால் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டது என்பதையும் இங்கு குறிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. கட்சியின் நிலைப்பாட்டை முழுமையாக அறிந்திருந்த போதும் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்று கட்சி தலைமைத்துவத்தின் தெளிவான அறிவுறுத்தல்களுக்கு முரணாக நீங்கள் செயற்பட்டுள்ளீர்கள். உங்களின் இந்த நடவடிக்கை கட்சியின் ஒழுக்கத்தை கடுமையாக மீறும்
மீறும் செயலாகும். இதை கட்சி மிகுந்த கவலையுடனேயே பார்க்கிறது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் அறிவுறுத்தலின் பேரில் உங்கள் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக இடைநிறுத்தப்படுவதாக இதன் மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மேலும் உங்கள் மீது ஏன் ஒழுக்காற்று நடவடிக்கை, கட்சி உறுப்பினர் பதவி நீக்கம் எடுக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை விளக்கும் வகையில் சத்தியப்பிரமாணம் மூலம் உங்கள் விளக்கத்தை சமர்ப்பிக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த கடிதம் கிடைத்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் இவ்விளக்கம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் விளக்கம் அளிக்க தவறினால் முன்னறிவித்தல் எதுவுமின்றி ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி மாநகர சபையின் நகர செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு குற்றவியல் பலாத்காரம் புரிந்தமை மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட 5 பிணையில் விடுவிக்க காலி நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறித்த சந்தேக நபர்களான மாநகர சபை உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற மாநகர சபை அமர்வின் போது நகர செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்த திசையை நோக்கி தண்ணீர் போத்தல்களால் தாக்குதல் நடத்திய விதம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு முன்னர் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட முரண்பாட்டில் நகர செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் செயற்பட்ட விதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவே அவர்கள் அவ்வாறு செயற்பட்டிருந்தனர். அந்த சம்பவத்தின் போது குற்றவியல் பலாத்காரம் புரிந்து அரச ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அக்குழுவினரை காலி போலீசார் கைது செய்திருந்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் காலி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க காலி நீதவான் சமீர தொடான்கொட உத்தரவிட்டார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெலிசர நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தி தனது எத்தனால் நிறுவனத்தின் பணிகளை முன்னெடுத்ததன் ஊடாக அரசுக்கு 2.5 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஜொஹான் பெர்னாண்டோ நேற்று முன்தினம் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் குர்நாகல் இப்பாகம்பு கும்புக் வெவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். சட்டமா அதிபர் அளித்த ஆலோசனையின் பின்னர் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட ஜொஹான் பெர்னாண்டோ கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் நேற்று வெலிசர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். இதன்போது அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லாரியை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் அவரது இருப்பிடத்திலிருந்து தலைமறைவாகியுள்ளார். அதன்படி அவரை கைது செய்வதற்கான 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. 2026 ஜனவரி மாதத்தின் 1வது பாராளுமன்ற அமர்வு வாரத்துக்கான பாராளுமன்ற அலுவல்கள் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன தலைமையில் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். அதற்கமைய பாராளுமன்றம் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கூட உள்ளது. 2026 ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையற் கட்டளை 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரையான நேரம் நிலையற் கட்டளை 27 கீழான கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கிளன்டன் ஐயப்பன் ஆலயத்தில் கருப்பண்ண சுவாமி சிறப்பு பூஜை நேற்று இரவு 8 மணி முதல் இரவு 12 மணி வரை நடைபெற்றது. புதுவருட விசேட பூஜைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருப்பண்ண சுவாமியை தரிசனம் செய்தனர். விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பஜனை பாடி படிப்பூஜை நடைபெற்றது. ஐயப்பன் பூஜை இடம்பெற்று ஐயப்பன் பஜனை நடைபெற்ற பின் கருப்பண்ண சுவாமி தரிசனம் தொடர்ந்து பூஜையில் ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் கருப்பண்ண சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டு விசேட அபிஷேகத்துடன் ஐயப்ப பூஜைகள் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
எட்டன் அப்போட்ஸ்லி மாஸ்க் டிவிஷன் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஸ்ரீ அபய அஸ்தம யாத்திரை குழு ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமியின் 19ஆம் வருட மண்டல பூஜை மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு விசேட யாக பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து விசேட யாக திரவியங்கள் போடப்பட்டு கும்பநீர் ஆலயத்தை சுற்றி எடுத்து வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். 2026 புத்தாண்டு உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிபாட்டி தீவு உலகிலேயே முதலாக புத்தாண்டை வரவேற்றுள்ளது. கிரிபாட்டி நாடு பல நேர வளையங்களை கொண்டிருந்தாலும் அதன் கிரிட்டிமாடி தீவு சர்வதேச திகதி கோட்டிற்கு மிக அருகிலுள்ளதால் உலகிலேயே முதலாக புத்தாண்டை வரவேற்கும் இடமாக திகழ்கிறது. இதேவேளை துபாயின் அடையாளமான புர்ஜ் கலீஃபா கோபுரம் வழக்கம் போல் இந்த ஆண்டும் மின்னொளி மற்றும் வான வேடிக்கைகளால் ஜொலித்தது. கோபுரத்தின் 365 இடங்களிலிருந்து சுமார் 1582 வான வேடிக்கைகள் ஒரே நேரத்தில் வெடிக்கப்பட்டு வானத்தை வண்ணமயமாக மாற்றின. 2200 கேலன் தண்ணீர், 6600 விளக்குகளின் பின்னணியில் இசைக்கு ஏற்ப பேச்சு அடிக்கப்பட்ட காட்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அதேபோல் லண்டனில் 12,000 வான வேடிக்கைகளோடு புத்தாண்டு தொடங்கியது. புத்தாண்டு பிறப்பை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர மக்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார்கள். தாய்வான் நாட்டை தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக கூறி தாய்வானை சுற்றியுள்ள பகுதிகளில் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வரும் சீனா நேற்று பயிற்சிகளை நிறைவு செய்த நிலையில் சீன ஜனாதிபதி நமது அன்னை பூமியை மீண்டும் ஒன்றிணைக்கும் பணி தடுத்து நிறுத்த முடியாதது என தெரிவித்துள்ளார். நேற்றைய போர் பயிற்சி நிறைவு மற்றும் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு நேற்றிரவு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வெளியிட்ட செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ஒரே நாடு 2 அமைப்புகள் என்ற கொள்கையை நாம் அமுல்படுத்தியே ஆக வேண்டும். ஹாங்காங் மற்றும் மக்காவ் ஆகியவற்றை நமது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒன்றிணைக்க ஆதரவளிக்க வேண்டும். அவற்றுடன் நீண்ட கால வளம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றையும் பராமரிக்க வேண்டும் என்று சீன ஜனாதிபதி தெரிவித்தார். எனினும் சீன ஜனாதிபதியின் கருத்துக்கு தாய்வான் நாட்டு தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். சுயாட்சி பகுதியாக தன்னை அறிவித்துக் கொண்ட தாய்வான் சீனாவின் நிலைப்பாடு மற்றும் போர் பயிற்சி நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறது. தாய்வானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்து வரும் நிலையில் தாய்வானின் வடக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை சுற்றி சீன ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் ராக்கெட் படையினர் ஒன்றிணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. இந்த போர் பயிற்சி நடவடிக்கைக்கு ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என பெயரிடப்பட்டது. இப்போர் பயிற்சி நடவடிக்கைக்கு தாய்வான் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலேயே நேற்று இப்பயிற்சிகளை சீனா நிறைவு செய்துள்ளது. நெதர்லாந்தின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும்
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாண்டல்கர்க் தேவாலயத்தின் கோபுர பகுதியில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு தினமான இன்று எதிர்பாராத விதமாக தேவாலயத்தின் மேல் பகுதியில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே கோபுரத்தின் உச்சி வரை தீ பரவியது. தேவாலயத்தின் மேலிருந்து கரும்புகை வெளியேறுவதையும் தீப்பிழம்புகள் கோபுரத்தை சூழ்ந்திருப்பதையும் கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்தவுடன் ஆம்ஸ்டர்டாம் தீயணைப்பு படையினர் ஏராளமான வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தேவாலயத்தின் கோபுரம் மிகவும் உயரமாக இருப்பதாலும் அப்பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடம் என்பதாலும் தீயை அணைப்பதில் கடும் சவால்களை எதிர்கொண்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்தினால் தேவாலயத்தின் பழமையான கோபுர பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் உயிரிழப்புகள் அல்லது காயங்கள் குறித்த விவரங்கள் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட போது தேவாலயத்தினுள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக தெரிகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இன்னும் சரியாக கண்டறியப்படவில்லை. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் ஏதேனும் கோபுரத்தின் மீது விழுந்ததா அல்லது மின்கசிவு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்கான 15 பேர் கொண்ட இளைஞர் குழுவை உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு அறிவித்துள்ளது. நமீபியா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளில் எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் பிப்ரவரி 6ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடருக்காக கொழும்பு ராயல் கல்லூரியின் நட்சத்திர வீரர் விமல் தின்சார தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உபத்தலைவராக கண்டி கிங்ஸ்வுட் கல்லூரியின் கவிஞர் கமகேவும், வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாணம் பரியோவன் கல்லூரியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் குகதாஸ் மதுலன், விக்னேஸ்வரன் ஆகாஷ் மற்றும் ஜீவந்த ஸ்ரீராம், திமந்த மகவிதான, விரான் சமுதித, துல்னித் சிஹேரா, சாமிக ஹிந்திகல, ஆதம் ஹில்மி, சமரிந்து நெத்சர, செத்மிக செனவிரத்ன, ராசித் நிம்சர, செனுஜ வெகுனகொட, மலிந்த சில்வா ஆகியோரும் குழாமில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அணி உலகக்கிண்ண தொடருக்காக ஆயத்த போட்டிகளில் பங்கேற்பதற்காகவும் அந்நாட்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் இலங்கை அணி இன்று நமீபியா நோக்கி புறப்பட்டுள்ளது.